முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவைக்க தலைவர் விஜய் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவைக்க தலைவர் விஜய் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவைக்க தலைவர் விஜய் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்று காவல் நிலையங்களில் தாவைக்க தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நடந்த ரோட் ஷோவில் தேர்தல் விதிமீறல் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவைக்க தலைவர் விஜய் மீது 3 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். தாவைக்க தலைவர் விஜய் மீது 3 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று சென்னையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆனால் 3 இடங்களில் அவருக்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் தேர்தல் தொடர்பாக பரப்புரையில் பேசவில்லை. ரோட் ஷோவாக மட்டுமே அவர் மேற்கொண்டார். இதில் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது 3 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாம்பலம் காவல் நிலையத்தில் விஜய் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய், வேட்பாளர் குஷி ஆனந்த் மற்றும் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் அற்புனு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2500 நபர்களுக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதையே மீறி கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதையே மீறி அவர் ரோட் ஷோவில் ஈடுபட்ட காரணத்தினால் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல வள்ளுவர் கோட்டம் பகுதியிலும் ரோட் ஷோவில் ஈடுபட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தவிக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட விஜய் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல், தேர்தல் நடத்தை விதிகளை மீறுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வெப்பேரி பகுதியிலும் தேர்தல் ரோட் ஷோ நடத்தியது காரணமாக வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தவிக வேட்பாளர் ராஜ்மோகன் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் தேர்தல் விதிமுறை மீறியாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது நேற்று ஒரே நாளில் 3 காவல் நிலையங்களில் விஜய் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.